காரணரே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து சொன்னார், இன்னைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்துங்கள், நாளைக்கு அற்புதம் என்று சொன்னார். தேவ ஜனமே, இந்த வருடம் முடிய போகிறது. ஆண்டவரே என்னை சுத்திகரிங்க என்று அநேகர் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. தேவ ஜனமே, உங்களுடைய விசுவாசம் வெட்கப்பட்டு போவாது. உங்களுக்கு அற்புதம் நிச்சயம் நடக்கும். உங்க வாழ்க்கையில் தேவ திட்டம் நிறைவேறும். குயவன் நம்மளை வணையும் பொழுது பல முறை அவருடைய கையில் கெட்டுப்போன ஒரு பாத்திரமாக வணையப்பட தகுதியில்லை என்று சொன்னாலும் குயவன் நம்மளை அழகாக வணைந்து, இந்த உலகம் நம்மளை வேண்டான்னு சொன்ன பொழுது உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரும் வேண்டான்னு சொல்லி தூக்கி எறியப்பட்ட கல்லை இன்னைக்கு தலைக்கு மூளைக்கல்லாக நீதான் வேணும் என்று சொல்ற லெவல்ல கர்த்தர் உங்களை மாற்றி வைத்திருக்கிறார். ஒருவேளை நீங்க வேதனையோடு இருக்கிறீங்கன்னா கர்த்தர் உங்களை மாற்ற வல்லமை உள்ளவரா இருக்கிறார். இந்த நற்செய்தியை தெரியாமல் போய்விடாதீர்கள். ஆவியானவர் உங்களை பார்த்து பேசுகிறார். அவர் குயவன், அவர் உங்களை வணைந்து கொண்டிருக்கிறார். அவருடைய சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. அழகான பாத்திரமாக நீங்க வணையப்பட்டு வெளியே வருவீங்க. குயவன் மோசமான இடத்திலிருந்து மண்ணை எடுத்துட்டு வந்து அதை அரித்து அருமையாக அதை பண்படுத்தி அதை மிதித்து அதற்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அதை கொடுத்து அதை பக்குவப்படுத்தி இந்த மண்ணான சரீரத்தில் இந்த மாம்ச எண்ணெய் உள்ள இந்த மனுஷனுக்குள்ளாக இந்த மனுஷிக்குள்ளாக தேவனை தேடும் உணர்வு இல்லாத இந்த மனுஷனுக்குள்ளாக தம்முடைய ஆவியை ஊற்ற உங்களை சுத்திகரித்து உண்மை உள்ளவன் ஒன்றோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து பார்க்கிறார், ஒருவரும் இல்லையாம். அப்படிப்பட்ட நம்மளை கர்த்தர் இன்னைக்கு உருவாக்கி அவருடைய மகிமையின் அபிஷேகத்தை மகிமையின் தைலத்தை இந்த மண் பாண்டத்துக்குள்ளாக அவர் போட்டிருக்கிறார். அவருடைய சுவாசத்தை நம்மேல் ஊதி இருக்கிறார். இந்த அனுபவத்தை எல்லாம் தேவ ஜனங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை பெற்று இருந்தீங்கன்னா இந்த மகிமையின் பாக்கியத்தை விட்டுவிட்டு நீங்கள் பின்வாங்கி விடக்கூடாது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஆதாமி ஏவாளையும் பாருங்கள், குயவன் அழகாக வணைந்தார். திடீர்னு சர்ப்பம் வஞ்சித்தது, அவர்கள் ஒளிந்து கொண்டார்கள். ஆனாலும் குயவனுடைய பிளான் விடப்படவில்லை. குயவன் ஆதாம் ஏவாள் செய்த தவறுக்காக தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்ப தீர்மானித்தார். சத்ருவை மரணத்தை மரணத்தாலே ஜெயிக்க அவருக்கு திட்டம் உண்டானது. எத்தனை தேவ ஜனங்கள் விசுவாசிக்கிறீங்க? உங்க போராட்டத்தை ஜெயிக்க ஒருவர் வந்திருக்கிறார். உங்களை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போக ஒருவர் வந்திருக்கிறார். உங்களை கண்மலையின் மேல் நிறுத்த ஒருவர் வந்திருக்கிறார். உங்களை இரட்சிப்பினால் அலங்கரிக்க ஒருத்தர் வந்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க, இன்னைக்கு நான் ஆயத்தப்படுகிறேன் அப்பா, இந்த வருட கடைசியில் நானும் என் குடும்பமும் ஆயத்தப்படுகிறோம், எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா, எங்களை சுத்திகரிங்கப்பான்னு எத்தனை பேர் சொல்றீங்க? விழுந்து போயிருக்கலாம், தவறி இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை சுத்திகரித்துக்கொள். இந்த அருமையான செக்ஷன் நீங்க பின்வாங்கி இருந்தால், சோர்ந்து போயிருந்தால், பலவீனப்பட்டிருந்தால், ஒருக்கா கூட உங்க விசுவாசத்தை தூக்கி நிறுத்த இந்த அருமையான செக்ஷன் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போறாரு. ஆண்டவர் என்னை பலப்படுத்தணும்னு சொல்லுகிற தேவ ஜனம் இருப்பீர்கள் என்றால், அருமையான தேவ ஜனமே, இந்த அருமையான ஆராதனையில் உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த வருட கடைசியில் ஆண்டோடைய சித்தமானால் ஒரு 21 நாள் உபவாசத்தை நாம் நிர்ணயித்து நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். அதனுடைய நேரமும் அதனுடைய சமயத்தையும் நம்மளுடைய ப்ரேயர் டைம் சேனல்ல நாம் அறிக்கையிடுவோம். அந்த நேரத்தில் தேவ ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த வருட முடிவில் நாம் காத்திருக்கும் பொழுது அடுத்த வருடத்தில் நீதியின் சூரியன் நம்மத்தில் எழும்புவா, நம்மத்தில் காட்சியளிப்பா. இருள் சூழ்கிறது உண்மைதான், போராட்டம் சூழ்கிறது உண்மைதான். ஆண்டவர் சொல்லுகிறார், நீதியின் சூரியன் நான் உதிக்கிற நேரம் உங்க மேல வந்திருக்கிறது அல்லவா, நீங்கள் காத்திருங்கள், உங்களை ஆயத்தப்படுத்துங்க.
மகிமையை தரிசிக்க ஆயத்தப்படுங்கள் என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? எல்லாரும் சேர்ந்து ஒரு வரி பாடுவோமா? குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. சொல்லுவோமா? குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே என்னை கண்ணோக்கி பாரும் அப்பான்னு எத்தனை பேர் சொல்றீங்க? தேவச்சனமே நோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க. எத்தனை பேர் கேட்பீங்க ஆண்டவரை பார்த்து? வெறுமையா இருக்கிறேன்ப்பா, என்ன நிரப்புங்கப்பா, என்னை சுத்திகரிங்கப்பா, எத்தனையோ தேவைகளோடு இருக்கிறேன்ப்பா, என்னை நிரப்புங்கப்பான்னு எத்தனை பேர் கேட்குறீங்க? தாகம் உள்ளவர்களை நிரப்புகிற ஒரு ஆண்டவர் நமத்தில் உண்டு. வேதத்தில் காணும் அந்த இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமா அணைந்து கொள்ளுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமா அணைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே. தேவஜனமே இணைந்து சொல்லுவீர்களா? உள்ளத்துல சொல்வீர்களா? உள்ளத்துல அப்பா பார்த்து சொல்லுங்க, குயவனே இந்த களிமண்ணாகிய எனக்கு வாழ்க்கை தாருமப்பா, உயர்வுகள் தாருங்கப்பா, அபிஷேகம் தாருங்கப்பா, அழைப்பு தாருங்கப்பா, ஆவியினால் நடத்துங்கப்பா, என் குடும்பத்தை நடத்துங்கப்பா, என் பிள்ளைகளை நடத்துங்கப்பா. என்னை அழைத்த அழைப்புல நான் கடைசி வரைக்கும் நிற்க எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு எத்தனை தேவ ஜனம் பிரேயர் டைம் குடும்பத்தார் எங்க இருந்தாலும் சேர்ந்து சொல்வீர்களா? வீணை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, விலையில்லாவும் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. வீணை போகாத பாத்திரம் நான் இல்லையே, நம்மளையே தாழ்த்தி அர்ப்பணிப்போமா? அப்பா நான் ஒன்றுக்கு உதவாதவன் அப்பா, ஒன்றுக்கு உதவலப்பா. என்னை நீர் விலையேற பெற்ற பிள்ளையாக உங்க ரத்தத்தினால் கழுவி, உங்க வார்த்தையினால் கழுவி, உங்க ஆவியினால் கழுவும் அப்பா. தடைகள் யாவும் சேர்ந்து சொல்லுவோம். தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை நோக்கே உடமையாக்கிடுமே. தடைகள் யாவும்
என்னை வணையுமே அப்பா, என்னை நடத்துமே இயேசு கிறிஸ்துவே, என்னை நடத்தும் என்று சொல்லுவீங்களா தேவ ஜனமே? என்னையுமே பார்த்திடுமே. தேவ ஜனமே, நம்ம ஒரு மண்ணான மனுஷன்தான். நம்ம மண்ணுக்குள்ளதான் வாழ்றோம். அதனாலதான் இந்த ஜீவனை விட்டு போகும் பொழுது, இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது, இந்த சரீரத்தை கீழே கலத்தி விட்டு போகிறோம். எப்படி ஒரு உடையை நாம் கலத்தி விட்டு நாம் குளிக்கிறோம், புது ஆடைகளை போடுகிறோமோ, இதே போல ஒரு நாள் வரும் பொழுது இந்த சரீரத்தை இந்த மண்ணில் விதைக்க விட்டு விட்டு நாம் விண்ணுக்கு செல்கிறோம். இந்த மண்ணான சரீரம் ஒரு நாள் உருவானது. பிதாவாகிய தேவன் எல்லாவற்றையும் வார்த்தையினால் படைத்தார். ஆனால் மனிதனை மட்டும் தன்னுடைய சொந்த கைகளினால் மண்ணில் உள்ள தூளை வணைந்து குயவனுடைய கை அதில் பட, அவருடைய கை ரேகைகள் அதில் பட நம்மளை வணைந்தா. எந்த விலங்கையும், எந்த மீனையும், எந்த பறவையையும் அவருடைய சாயலில் அவர் படைக்கவே இல்லையாம். மனிதனை அவருடைய சாயலில் படைத்தாராம். தெய்வ ஜனமே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களே, ஏதோ ஒரு ஓரத்தில் சோர்ந்து போய் உட்கார்ந்திருக்கிறீங்களா? ஏதோ ஒரு ஓரத்தில் கண்ணீரோடு இருக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. திடன் கொள்ளுங்க, சியோனே பலன் கொள். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். உன் ராஜா உன்னோடு இருப்பார். தேவையான யாவையும் அருள்வார். விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள் என்று சொல்லுகிறார். போராட்டம் வந்தது உண்மைதான், மனிதர்கள் வெறுத்தது உண்மைதான். கர்த்தர் சொல்லுகிறார், நான் அல்லவா உன்னை அழைத்தேன். நீ பின்வாங்கி இருக்கலாம், உடைந்து போய் உட்கார்ந்திருக்கலாம். கர்த்தர் உங்களை திரும்பி அழைக்கிறார். இவரை விட்டு விட்டு நாம் எங்க செல்வோம் தேவ ஜனமே? ஆதாம் ஏவாளை பாருங்கள், ஒளித்து கொண்டார்கள். எவ்வளவு நேரம் தான் ஒளித்து கொண்டிருப்பார்கள்? ஆண்டவரிடத்தில் வந்திருக்கலாமே. ஆண்டவர் தான் தேடி வந்தார். நாம் மண்ணாசையில் நாம் விழுந்து போக வாய்ப்பு இருக்கிறது. ஆண்டவர் நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த மண்ணாசையில் நான் ஒட்டி இருந்தால் என்னை மன்னிங்க, என்னை எழுப்புங்க என்று கேட்டு இந்த வரிகளை சொல்லி பாடுவோமா? மண்ணாசையில் நான் மயங்கிய நேர்வழி விட்டகன்றே, கண் போன போக்கை பின்பற்றிய கண்ட நிலை என்னுமே சொல்லுமா? மண்ணாசையில் மெய்வழி விட்டகன்றே, கண் போன போக்கை கண்டேனில்லை என்னுமே. காணாமல் போன தேடி வந்த, காணாமல் போனாங்களே, அப்பா விட்டு தூரம் போன அனுபவம் உண்டா? அப்பா விட்டு அகன்று போன மாதிரி இருக்குதா? அப்பா கிட்ட ஓடி வந்துருங்க. போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே, பாதம் சேரும் பாதையில் நடத்திடுமே. கூயவனே கூயவனே படைப்பின் காரணரே. தேவச்சனமே எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஒரு அபிஷேகம் ஊட்டப்பட்டு கொண்டிருக்குது, அநேகரை சுத்திகரித்து கொண்டிருக்கிறது. தேவ பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்பி கொண்டிருக்கு. தாயே, நீங்க புலம்பாதீங்க. தாயாரே, புலம்பாதீங்க. கர்த்தர் நன்மை செய்வார். கர்த்தர் நன்மையானதை தருவார். சகோதரியே, கலங்காதே. குடும்பம் நன்றாய் மாறும். உன் பயம் மாறுவதாக. கர்த்தர் உன்னை யுத்த வீராங்கனையாக அழைத்திருக்கிறாரே.
தேவ ஜனமே எழும்பு. கர்த்தர் உங்களை எழுப்ப விரும்புகிறார். தூயவனே காரணரே களிமண்ணான ஓ கண்ணோக்கி பார்த்திடுமே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. ஆண்டவர் நம்மளை சுத்திகரித்து கொண்டிருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில் உள்ள கரி படிந்த அனுபவம் மாறிக்கொண்டிருக்கு. ஆண்டவர் அநேகரை சுத்திகரித்து கொண்டிருக்கிறத பார்க்கிறேன். அநேகர் கண்ணீரோடு இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை சுத்திகரிக்கிறார். வெண் பஞ்சை போல மாறிக்கொண்டிருக்கிறீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில கருப்பு படிந்த அனுபவம் ஆண்டவர் மாத்துகிறார். சோர்வின் அனுபவம் மாத்துகிறார். கடனின் மேல் கடன் ஆண்டவர் மாத்துகிறார். தேவ ஜனமே உங்களை விட்டு கொடுங்க. புதிய வாசல்களை கர்த்தர் திறப்பார். இந்த நாட்கள் உபத்திரவத்தின் நாட்கள். இந்த உபத்திரவத்தின் நாட்கள்ல கர்த்தர் சிலதை வெளியே கொண்டு வருகிறார். இந்த ஆண்டுகள்ல தான் நீங்க பிசினஸை உருவாக்குற ஆண்டுகள். இந்த ஆண்டுல தான் ஊழிய அழைப்புக்குள்ள வருகிற ஆண்டுகள். இந்த நாட்கள்ல தான் கர்த்தர் உங்களை கொண்டு பயங்கரமான காரியங்களை செய்ய கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிற நாட்கள். தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை கழுவி கொண்டிருக்கிறார். அவருடைய ஆவியினால் உங்களை கழுவுகிறார், சுத்திகரித்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போன அநேக தேவ பிள்ளைகள் உண்டு. மண் ஆசையில் மயங்கிய அநேகர் உண்டு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார். மண் ஆசை உங்களை மயக்கி உங்களை பின்வாங்க வைத்ததா? இன்னைக்கு அநேகர் ஆண்டவர் சுத்திகரிக்கிறார். அநேகருடைய கால்கள் சுத்திகரிக்கப்படுகிறதை நான் பார்க்கிறேன். இந்த சின்ன பிள்ளைகளை வெளியே விட்டா போதும், ஊரெல்லாம் போய் சில இடங்கள்லாம் போயிட்டு வந்துடுவாங்க. காலெல்லாம் கரியாக இருக்கும், காலெல்லாம் ரத்தமாக இருக்கும், சின்ன சின்ன முள்ளெல்லாம் குத்திடும். ஏன்னா அவங்க செருப்பு போடாமல் அவங்க ஆசையில் அங்கே போகணும் இங்கே போகணும்னு சொல்லிட்டு முள் காடுகள் எல்லாம் ஒரு ஓட்டம் ஓட்டிட்டு அப்படி வந்துடுவாங்க. தெய்வச்சனமே, இந்த உலகமும் மோசமானது. நம்ம சில நேரம் அப்பா விட்டு பின்வாங்கும் பொழுது நம்ம எங்கே போகிறோன்னே நமக்கு தெரியாது. போய் நிறைய பாடுகள் சகித்துட்டு பிறகு திரும்பி வருவோம். ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாருக்கும் வருகிறது உண்மைதான். ஆனாலும் அப்பா கிட்ட ஓடி வர வேண்டியது அவசியமா இருக்குது. என்னதான் ஊரெல்லாம் அந்த சின்ன பிள்ளை ஓடி அடித்துட்டு வந்தாலும் தான் வீடுன்னு ஒன்று வந்து சேர்ந்துருது. அப்பப்போ அதுக்கு ஆசை வரும்பொழுது வெளியே போய் ஓடி பார்த்துட்டு வருது. தெய்வச்சனமே, நம்ம இன்னைக்கு எவ்வளோ பாதுகாப்புக்குள்ள இருக்கிறோன்னு ஒருவேளை நமக்கு தெரியாமல் இருக்கலாம். நம்ம ஸ்லோவாக வளர்றது போல இருக்கலாம். நம்ம ஒரு பனைமரத்தை போல ஸ்லோவாக வளருவோம். ஆனால் நீண்ட ஆயுள் காலமாக நிலைச்சு நிற்போம். ஏன்னா நம்ம அஸ்திபாரம் பயங்கரமான அஸ்திபாரம், இயேசு கிறிஸ்து என்ற அஸ்திபாரம். இன்னைக்கு அநேகர் கலங்கி கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். அநேகருடைய வாழ்க்கையில் ஒரே சோர்வு, ஒரே தயக்கம், தொடர்ந்து வேதனை. ஆண்டு சொல்லுகிறாரு, விட்டு விடாதீங்க, உங்க பலனை விட்டு விடாதீர்கள், உங்க மகிமையை விட்டு விடாதீர்கள். உங்க விசுவாசத்தை பலப்படுத்த வேண்டிய நேரம். அநேகர் விசுவாச சோதனையில் இருக்கிறீங்க. அநேகர் ஆண்டவர் அனைத்துக்குள்ள ஆயத்தமா இருக்கிறார். அநேகர் இது நிமித்தமாக பின்வாங்கணும் என்று சோர்ந்து போய் இருக்கிறீங்க. சிலர்லாம் இதுல பின்வாங்கி கூட அநேகர் இந்த வார்த்தையை கேட்குறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க இருதயம் அவரை பற்றும் உண்மையிலிருந்து பின்வாங்காதபடி நீங்கள் உங்களை காத்துக்கொள்ள கர்த்தர் உங்களை அழைக்கிறார். மரியாளை பாருங்கள், மார்த்தாளை பாருங்கள். இவர்கள் 2 பேரும் வீட்டில் இருக்கும் பொழுது இயேசுநாதருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். லூக்கா 10:42 சொல்லுகிறது, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தாளாம். சகோதரி மார்த்தாள் வந்து புலம்பிக் கொண்டிருந்தாள். இன்னைக்கு நீங்க ஆண்டவரை தேடும் பொழுது, நீங்க ஆராதனைக்கு போகும் பொழுது அநேகர் குறை சொல்லலாம், ஆண்டவரை தேடி தேடி என்ன கிடைத்ததுன்னு. ஆனால் பாருங்க தேவச்சனமே, தன்னை விட்டு எடுபடாத அந்த நல்ல பங்காகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேர்ந்தெடுத்ததுனாலதான் ஒரு நாள் ஒரு பயங்கரமான ஆபத்து வருகிறது. லாசரு மரித்து போகிறான். அன்னைக்கு மார்த்தாளால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனால் மரியாள் நேசித்த, மரியாள்
ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு ஒரு நல்ல பங்கா தேர்ந்தெடுத்திருந்ததுனால அந்த நல்ல பங்கு அவரை தேடி வந்தது, லாசருவை தேடி வந்தது, மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பியது. இன்னைக்கு பல நேரம் நம்ம கிட்ட இருக்கிற அந்த நல்ல பொக்கிஷத்தை நாம் மறந்து போகிறோம். இந்த பொக்கிஷம் உங்களை கைவிடாது. எஸ்தரை கைவிடவில்லை. தாய் இல்லை, தகப்பன் இல்லை, ஆனாலும் எஸ்தருடைய வாழ்க்கை அருமையாக இருந்தது. ஒரு தாயும் தகப்பனும் நினைத்தாலும் உங்களை உயர்த்த முடியாத அளவுக்கு இந்த பொக்கிஷமாகிய தேவன் இயேசு கிறிஸ்து உங்களை உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நான் சொல்லுகிற உயர்வு ஒரு உலக ரீதியான உயர்வு மட்டுமல்ல. தேவ திட்டங்கள்ல கர்த்தர் உங்களை கொண்டு போய் வைப்பார். தேவனுடைய திட்டம் எஸ்தரை ஒரு ராணியாக மாற்ற வேண்டும் என்று இருந்தது. யோசேப்பை பாருங்க, தகப்பனால் மறக்கப்பட்டு தகப்பனுக்கு கூட யோசேப்பு எங்க இருக்கிறாருன்னு தெரியாம அண்ணன்மாரால் கடத்தப்பட்டு விற்கப்பட்ட யோசேப்பை கர்த்தர் உயரத்தில் வைத்தார். யோசேப்பை இப்படி உயர்த்த வேண்டும் என்று தேவனுடைய சித்தமாய் இருந்தது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, ஏதோ விதத்தில் இந்த உண்மையான பொக்கிஷமாகிய இயேசுவை விட்டுட்டு இந்த உலகம் நம்மளை இழுக்கிறது போல இருக்குதா? ஒருவேளை உலகம் உங்களை இழுத்து பின்வாங்கி போய் இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டு உங்களுக்காக ஒரு 7 காரியங்களை சொல்லுகிறார். உங்கள் இருதயத்தை நீங்கள் திறந்து கொடுப்பீங்கன்னா இழந்து போன அந்த மகிமை உங்கள் மேலே இறங்கும். வேதத்தில் ஒரு 7 காரியங்களை உங்களுக்காக சொல்ல போகிறேன். தேவ ஜனங்கள் இருதயத்தை திறந்து வைப்பீர்கள் என்றால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் இருதயத்தை நிரப்புவார். இது ஒரு தீர்க்க தரிசனமான பரிசுத்த ஆவியின் சத்தம். ஆவியானவர் உணர்த்தினார். இஸ்ரவேல் ஜனங்கள் இஸ்ரவேலை விட்டு வெளியே வரும் பொழுது, எகிப்தை விட்டு வெளியே வரும் பொழுது, கானானுக்கு போகிற அந்த பாதையில் வரும் பொழுது எகிப்திலிருந்து வெளியே சந்தோஷமாக வந்தாங்க. ஆனால் வந்த பாதையில் கொஞ்சம் சோர்வுகள் பலவீனங்கள் வந்தவுடன் விசுவாசத்தை விட்டு விட்டார்கள். என்னதான் அவர்கள் பின்வாங்கினாலும் அவர்கள் கூடவே ஒரு அருமையான ஆர்க் ஆஃப் கவனன்ட், தேவனுடைய பெட்டி கூடவே வந்தது. பலர் இச்சித்தார்கள், சாப்பாடை இச்சித்தார்கள், தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள், ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள், மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். ஆனாலும் தேவன் உண்மை உள்ளவர். அவர்கள் கூட ஒரு பெட்டியை அனுப்பினார். இன்றைக்கும் சில நேரம் உங்கள் வீட்டில் உங்கள் கணவர் முறுமுறுப்பாங்க, உங்கள் பிள்ளைகள் முறுமுறுக்கலாம், இல்லை உங்கள் மனைவி முறுமுறுக்கலாம், இல்லை உங்கள் போதகர் உங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், உங்கள் உற்றார் உறவினர் உங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆண்டு சொல்லுகிறார், உங்களை யார் புரிந்து கொள்ளலனாலும் கர்த்தர் உங்களை புரிந்து கொண்டிருக்கிறார். அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெட்டி கூடவே வந்தது. அதுதான் ஆசரிப்பு பெட்டி. அதுக்குள்ள என்ன இருந்து தெரியுமா? 2 கற்பலகைகள் இருந்துச்சு. நம்மளை நடத்துகிற வார்த்தை நம்ம கூடவே வருது. அதுக்குள்ள இன்னொன்று இருந்துச்சு, மன்னாவை சுமந்த தங்க பாத்திரம் அதில் இருந்துச்சு. அதில் இன்னொன்று இருந்துச்சு, ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்தை செய்ய முடியாதுன்னு சொன்ன அந்த ஆரோனுடைய அழைப்பை உறுதிப்படுத்தின ஒரு அருமையான கம்பு இருந்துச்சு. அந்த உலர்ந்த கம்பில் தான் ஆண்டவருடைய மகிமை இறங்கி அதில் பூவும் பழமும் உண்டாச்சு. இது ஆரோனுடைய அழைப்பை சார்ந்த ஒரு கோள். தேவஜனமே, என்னைக்கும் நாம் சோர்ந்து போனாலும் பின்வாங்கி போனாலும் நம்மை பின்தொடர்ந்து வருகிறது தான் தேவனுடைய வார்த்தையாகிய மன்னா. தேவனுடைய ஆவியானவர், தேவனுடைய அழைப்பு நம்மளை விட்டு போவதில்லை. அது நம்மளை பார்த்து கொண்டே இருக்குது. என் பிள்ளை இப்போ சோர்ந்து போயிருக்கிறான், எப்பமாவது உஷாராய் என்கிட்ட வந்துருவானே, எப்பதான் வருவான்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கு. எல்லா சூழ்நிலையிலும் நமக்காக ஒருவர் காத்திருக்கிறார். ஆவியானவர் சொல்லுகிறார், இன்னைக்கு நீங்க சோர்ந்து போயிருக்கலாம், உங்களுக்காக ஒருவர் காத்திருக்கிறார். சகோதரியே, நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், உங்களுக்காக ஒருவர் காத்திருக்கிறார். வாலிபனே, இன்னைக்கு நீ சோர்ந்து போயிருக்கலாம் தம்பியே, ஆண்டவர் உங்களுக்காக காத்திருக்கிறார். தங்கச்சி, உனக்காக ஆண்டவர் காத்திருக்கிறார். அருமையான தாயாரே, முதியோரே, உங்களுக்காக காத்திருக்கிறார். நேற்றைய தினத்தில் வந்த போராட்டம், கடந்த வாரத்தில் வந்த சோர்வு, உங்களை நிந்திச்சு பேசுனதுனால இன்னைக்கு அவமானப்பட்டு முக்காடு போட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்களா? அவமானத்தின் உச்சத்தில் இருக்கிறீங்களா? உங்களுக்காக ஒருவர் காத்திருக்கிறார். அழைப்பின் பாதையில் உபத்திரம் உண்டு, கரடு மேடு உண்டு, கஷ்டங்கள் உண்டு, நஷ்டங்கள் உண்டு, வேதனை உண்டு, போராட்டம் உண்டு, கண்ணீர் உண்டு, கஷ்டம் உண்டு. ஆனால் இதன் மத்தியில் கர்த்தர் உண்டு.
தேவ ஜனமே, நீ செங்கடலை பார்க்கிறாயா? செங்கடலை பிளக்கிற கத்தரை பார்க்கிறாயா? நீ யோர்தானை பார்க்கிறாயா? யோர்தானை பின்னிட்டு வைத்து உன்னை அதன் மத்தியில் யோர்தானை அடக்கி அதன் மத்தியில் உன்னை நடத்தி செல்லுகிற கத்தரை பார்க்கிறாயா? இன்னைக்கு அநேகர் போராட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஒருவேளை நீங்க சோர்ந்து போனாலும் உங்களை பின்தொடருகிற ஒரு மேக ஸ்தம்பம் உண்டு, மறந்து போவாதீர்கள். ஒருவேளை நீங்க தளர்ந்து போனாலும் உங்க கூடவே இருக்கிற ஒரு அக்கினி ஸ்தம்பம் உண்டு. உங்களை கூட்டி கொண்டு போன நபர்கள் உங்க கூட இல்லாம இருக்கலாம். மோசே சில நேரம் மலை உச்சியில போய் ஜெபிக்க போயிருவாரு. அந்த நேரத்தில் மோசே இல்லை, ஆனா கர்த்தர் கூட இருந்தாரு. இன்னைக்கு உங்க நண்பர்கள், உங்க ஊழியர்கள் உங்க கூட இல்லாம இருக்கலாம், ஆனா உங்களை அழைத்த அழைப்பு உங்க மேல இருக்குது. உங்க அபிஷேகம் உங்க கூட இருக்குது. வசனம் சொல்லுது, யாரும் உங்களுக்கு போதிக்காட்டியும் இந்த அபிஷேகம் உங்களுக்கு போதிக்குமே. ஏன் சோர்ந்து போகிறீர்கள் என்று ஆண்டவர் கேட்கிறார். நம்பர் 2, தாவீது தன்னுடைய வாழ்க்கையில மகா சாகசங்களை பெற்ற தெய்வ மனிதன். கரடியும் சிங்கத்தையும் கொண்டு கொண்டிருந்த அந்த தெய்வ மனிதன், ஒரு நாள் வந்தது சவுல் ராஜாக்குள்ள இருந்து பிசாசை ஓட்டினார். ஒரு நாள் வந்தது கோலியாத்தை கீழே விழ வைத்தார். ஒரு ஆயுதம் கூட இல்லாமல் வெறும் கூழாங்கல்லை கொண்டு போய் கர்த்தருடைய நாமத்தினால் அவனை விழ வைத்து கோலியாத்தின் கத்தியினாலே கோலியாத்தின் தலையை எடுத்தார். இப்படிப்பட்ட மகா பராக்கிரமசாலியான தேவனுடைய யுத்த வீரனாகிய தாவீது ஒரு நாள் சோர்ந்து போகிறார். சவுல்னால் விரட்டப்படுகிறார். மறைந்து ஒளிந்து கொள்ளலாம் என்று ஓடி போகிற நேரத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி கோலியாத்தை கொன்ன அந்த கத்தி ஒரு ஆசாரியர் கையில் இருந்துச்சு. ஒரு ஓரமாக ஒளித்து வைக்கப்பட்டிருந்தது. அதை ஒரு ஆசாரியன் எடுத்து தாவீதுக்கு கொடுக்கிறார். தேவச்சனமே, அந்த கோலியாத்தை கொன்ன கத்தி என்ன தெரியுமா நமக்கு புரிய வைக்கிறது? தாவீதே, கடந்த நாட்களில் கர்த்தர் உன் கூட இருந்தார். கடந்த நாட்களில் நீ தனியாக இருந்த அந்த நேரத்திலையும் கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு. இன்னைக்கு நீ தனியா வேதனையின் பாதையில போகிற, நீ மறந்து போவாத. உன்னை சாகசசாலியாக, உன்னை ஒரு யுத்த வீரனாக மாற்றினவர் அன்று மட்டும் உன் கூட இல்லை, இன்றும் உன் கூட இருக்கிறார் என்பதை மறந்துடாத என்று அந்த தேவ மனிதன் அந்த பழைய கோலியாத்தை கொன்ன கத்தியை எடுத்து தாவீது சோர்ந்து போய் ஒளிந்து கொள்ளும் ஒரு பாதையில் போகும் பொழுது கையில கொடுத்தார். தேவச்சனமே, இதன் மூலமா என்ன புரியுதுன்னா, எந்த உடைக்கப்பட்ட நேரத்திலையும் நம்மளை உணர்வு படுத்த கர்த்தர் ஏதாவது ஒரு சிக்னல் கொடுப்பார். பவுலும் சீலாவும் அடித்து போட்டாச்சு, நொறுக்கப்பட்டு இருக்கிறாங்க, ஆனா துதித்து பாடினாங்க. சிறைச்சாலை அசைந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க எவ்வளவு உடைக்கப்பட்டாலும் கர்த்தர் உங்க கூட இருக்கிறத நிர்ணயிச்சுக்கிட்டே இருப்பார், நிரூபிச்சுக்கிட்டே இருப்பார். இவ்வாறாக தாவீது கூட ஆண்டவர் இருக்கிறத நிரூபிச்சார். நம்மளை உணர்வுபடுத்தி கொண்டிருப்பார். எல்லாரும் நம்மளை விட்டது போல இருக்கலாம், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் கூட தான் இருக்கிறேன். 3வது காரியம், யாக்கோபு தனிமையின் பாதையில் போகிறார். தனிமையில் போகும் பொழுது கர்த்தர் ஒரு தரிசனமாகிறார். தரிசனமான அடுத்த நாள்ல இருந்து கர்த்தர் திரும்பியும் தரிசனமானாரான்னு கேட்டால் தினமும் அவருக்கு தரிசனமாகவில்லை. தினமும் கூட இருக்கிறேன்னு ரிப்பீட் பண்ணி போயம் போல பாட்டு பாடவில்லை. ஆனால் ஒரு நாள் தரிசனமானார். அன்னைக்கு புரிந்து கொண்டார் கர்த்தர் என் கூட இருக்கிறார்னு. அடுத்த நாள்ல இருந்து கர்த்தர் கூட தான் இருந்தார். ஆனால் இவருக்கு அந்த மறதி வந்திருக்கலாம். கர்த்தர் கூட இருந்ததுனால தான் லாபான்னு சொல்லக்கூடிய அவருடைய மாமா வீட்டுக்கு போகும் பொழுது இவர் கூட கர்த்தர் இருந்ததுனால தான் இவருடைய மந்தையில செழிப்பு உண்டானது. இவருடைய மனைவி பிள்ளை எல்லாரும் கூட்டிட்டு திரும்பி ஊருக்கு வரும் பொழுது இவர் ஆண்டவர் கூட இருந்தாரா என்பதை பார்க்கும் பொழுது கூட இருந்தார். ஆனால் இவர் ஆண்டவரோடு இருந்தாரா என்று கேட்டால் அதுதான் சந்தேகமாக இருந்தது. போராட்டம் வந்தது. திரும்பி ஆண்டவர்கிட்ட வருகிறார். எந்த ஆண்டவர் காட்சியளித்தாரோ, ஏன் இப்படி மூலமாக தூதர்கள் இறங்குறதையும் ஏறுகிறதையும் காட்டினாரோ, அதே ஆண்டவர் முகமுகமாய் தரிசிக்கிறார். யாக்கோபுடைய கால் பிசகுகிறது. தேவச்சனமே, திரும்பியும் யாக்கோபை ஆண்டவர் உயிர்ப்பித்தார், கூட இருந்தார். அண்ணனாகிய ஏசா கொலை பண்ணாம யாக்கோபை ஏற்றுக்கொண்டான். ஆண்டவர் கூடவே இருந்தார். கிட்ட குமாரனை பாருங்கள் தேவச்சனமே. 4வது காரியம், அப்பா கூட இருக்கிற வரைக்கும் அப்பாவுடைய மகிமை தெரியல. சில நேரம் ஆண்டு சபையார், நண்பர்கள் எல்லாரையும் தருவாரு. அந்த நேரம் அவங்களுடைய அருமை நமக்கு தெரியாது.
பாஸ்டர் ஃபோன் பண்ணால் உடனே எடுப்பார். அந்த நேரம் அந்த அருமை தெரியாது. பட் ஒரு வறட்சியான நேரம் வரும். பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணால் பிஸியாக இருக்கும், திரும்பி அடிக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம உடைக்கப்பட்டு இருப்போம். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பாதையில் நடத்துவார். கெட்ட குமாரன் நினைத்தான் அப்பா விட்டு போனால் சந்தோஷமாக இருக்கலான்னு. ஆனால் அப்பா விட்டு போன பிறகு தான் தெரியுது, நான் எவ்வளோ பெரிய சொர்க்கத்தில் இருந்தேன், இன்றைக்கி நான் நரக வாழ்க்கையை வாழ்கிறேன்னு சொல்லிட்டு திரும்பியும் அப்பா கிட்ட வந்தான். தெய்வ ஜனமே, நம்ம நினைத்து கொண்டு இருப்போம் இந்த வாழ்க்கை நல்லா இல்லையே நினைப்போம். ஒருவேளை இயேசுவை விட்டு தூரம் போகும்போது தான் தெரியும் நம்ம வாழ்க்கையில் சமாதானமே இருக்காது. அதை கெட்ட குமாரன் அனுபவித்தான். திரும்பி டிசிஷன் எடுத்தான். என் அப்பா வீட்டில் பாட்டு இருக்குப்பா, துதி இருக்குப்பா, சாப்பாடு இருக்கு, சந்தோஷம் இருக்கு, அன்பு இருக்கு. ரோட்டில் வந்தா ஒன்றுமே இல்லையே, பண்ணி தவிட்ட கூட தரமாட்டேங்காங்களே. மனம் திரும்பினார், திரும்பி வந்தார். தேவ ஜனமே, இது ஒரு சின்ன செக்ஷன் தான். இந்த செக்ஷன் மூலமாக ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். கெட்ட குமாரன் உணர்ந்து கொண்டார். ஆண்டவர் அவருக்காக காத்திருந்தார். அப்பாவுடைய அன்பு காத்திருந்தது. இன்னைக்கு பாருங்க, நமக்காக ஒருவர் காத்து கொண்டிருக்கிறார். நம்ம தான் அவரை விட்டுட்டு அப்பப்போ ஓடிடுறோம். அழைத்தவர் உண்மை உள்ளவர், நமக்காக காத்து கொண்டே இருக்கிறார். நம்மளை வச்சு ஒரு திட்டம் செய்யணும்னு நினைச்சிட்டாரு தேவ ஜனமே. நம்ம தான் அதை புரிந்து கொள்ளாம அடிக்கடி விட்டு ஓடிடுவோம். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு என் திட்டம் புரியுதோ இல்லையோ, எனக்கு நல்லா தெரியும். நீ உன்னை விட்டு கொடுத்தா போதும். உபத்திரம் வருதா, தேவஜனை விட்டு கொடுங்க. நீங்க நினைக்காத உயர்வெல்லாம் உங்க மேல தானா வரும். காரணம் என்ன தெரியுமா? நீங்க உங்க வாழ்க்கையை டிசைன் பண்ணும் பொழுது அது உங்க அறிவில் டிசைன் பண்ணுவீங்க. ஆனா உங்களை படைத்தவர் உங்க வாழ்க்கையை டிசைன் பண்ணாருன்னா இந்த உலகம் கைத்தட்டும். ஆமென், தூதர்கள் கைத்தட்டுவாங்க. ஏன்னா நீங்க தேவனுக்கு விட்டு கொடுக்கப்பட்ட பாத்திரம். வேதத்தில் தேவனுக்கு விட்டு கொடுக்கப்பட்ட சில பாத்திரம் உண்டு. அதுல தான் ஆபிரகாம்னு ஒரு தேவ மனிதர் ஈசாக்க பலியிட தன்னை விட்டு கொடுத்தார். ஆனால் கர்த்தர் விட்டு கொடுத்ததுனால ஆபிரகாமுடைய வாழ்க்கையை தலைகீழ மாற்றினார். மரியாள் சொல்லக்கூடிய இயேசுவின் தாய் தன்னை விட்டு கொடுத்தாங்க. இந்த உலகம் அற்பமா பேசினது, ஆனா அவங்க விட்டு கொடுத்ததுனால அவங்க ஒரு சரித்திரமா மாறினாங்க. தெய்வ ஜனமே, இன்னைக்கு நீங்க விட்டு கொடுப்பீங்களா? உங்களை விட்டு எடுபடாத அந்த பங்கை விட்டு விடாதீர்கள். நான் சொன்ன எல்லாரும் அந்த பங்கை விட்டுட்டு தூரம் போகலான்னு சொல்லி வரும்பொழுது அந்த பங்கு அவர்களை திரும்பி உயிர்ப்பித்தது. சிம்சோனை பாருங்கள், மேல ஒரு பயங்கரமான அபிஷேகம், பயங்கரமான அழைப்பு. பிசாசுனுடைய தந்திரத்தினால் அவன் பின்வாங்க தொடங்குகிறான். திசை மாறி போகிறார். இச்சைகளுக்கு இடம் கொடுக்கிறார். அபிஷேகத்தை வைத்து தவறு பண்ணுகிறார். அபிஷேகத்தின் பலத்தை தவறுக்காக உபயோகப்படுத்தினார். தன் இச்சைகளுக்காக பயன்படுத்தினார். தேவனுடைய கட்டளைகளை மீறுகிறார். எல்லாம் செய்யும் பொழுது அபிஷேகம் இருந்து கொண்டேதான் இருந்தது. ஒரு நாள் வந்தது அபிஷேகம். அவர் மேலே வைத்த அந்த தேவ மகிமை அவர் கூடவே இருக்க இவர் பாவம் செய்ய கண்ணை இழந்தார். எல்லாம் இழக்கும் பொழுது அவர் யோசித்து பார்த்தார், என்னை அழைத்த ஒரு அழைப்பு இருக்குதே, நான் அந்த அழைப்புக்கு இவ்வளோ துரோகம் பண்ணிட்டேனே, தேவனே என்னை நினைவு கூறு சொல்லும் பொழுது அந்த அழைப்பு திரும்பியும் மேலே வந்துச்சு. அந்த கட்டடத்தினுடைய தூண் எங்க இருக்குதுன்னு பார்த்து ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நான் துரோகம் பண்ணது உண்மைதான், என் கண்ணை இழந்தேன், எல்லாத்தையும் இழந்தேன். ஆனா நான் கடைசியாக ஒரு ஆசைப்படுகிறேன்ப்பா, நீங்க என் மேலே வச்ச அழைப்பை நான் திரும்பி நினைச்சு பார்க்கிறேன், நான் திரும்பி பார்க்கிறேன். நான் தவறு பண்ணது உண்மைதான், ஆனாலும் உங்க இறக்கம் பெரியதப்பான்னு சொல்லும் பொழுது தேவனுடைய உன்னத மகிமையான பலன், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர் மேலே இறங்கி அந்த தூணை தள்ளினார். இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, தேவச்சனமே, எதனால இந்த உலகத்தில் உங்களை விட்டு எடுக்கப்படலாம், ஆனா உங்களை விட்டு எடுக்கப்படாதது அந்த நல்ல பங்கு. அதனாலதான் லூக்கா 10:42 ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள் என்றார். எது அந்த நல்ல பங்கு? தேவன் தான் அந்த நல்ல பங்கு. God is our good portion. கர்த்தர் தான் நம்மளுடைய பங்கு. அந்த பங்காகி அவர் நம்ம கூட இருக்கும் பொழுது எல்லாம் அற்புதமா மாறும்.
எல்லா மைனஸையும் பிளஸ் ஆக்கிடுவாரு. எல்லா நிந்தையும் ஆமென் அவர் ஆனந்தமா மாத்துவாரு. தேவஜனமே, புதிய ஏற்பாட்டில் கூட சாஸ்திரிகள் அப்படியே நட்சத்திரத்தை பார்த்து வந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த நட்சத்திரம் இயேசு இருக்கிற இடத்துக்கு அப்படியே கொண்டு போகுது. ஆனா திடீர்னு ஒரு எண்ணம் வருது, ஒரு உலக யோசனை, ஒரு உலக ஆலோசனை. இதே போலதான் தேவஜனமே, நமக்கு இந்த உலக ஆலோசனைன்னு ஒன்று வரும். நம்ம வாழ்க்கையில இந்த உலக ஆலோசனை வரும் பொழுது நம்ம ஆண்டவரை விட்டு அப்படியே பிரிவோம். நண்பர்கள் மூலமாக, உற்றார் மூலமாக, உறவினர்கள் மூலமாக, சில நேரம் ஊழியர்கள் மூலமாக கூட சில உலக ஆலோசனைகள் வந்துவிடும். சில நேரம் நீங்க ஒழுங்கா ஜெபிக்காமல் இருக்கும் பொழுது ஆமென் ஆண்டவரோடு நெருங்கி இருக்காத நேரத்தில் உங்க விசுவாசம் சோர்ந்து போகும் பொழுது ஊழியர்கள்ட்ட போய் நீங்க எவ்வளவு ஜெபித்தாலும் அற்புதங்களே நடக்காது. அப்ப ஆண்டவர் சில பாதையில் உங்களை நடத்துவார். ஊழியர்களே சொல்லுவாங்க, சரி போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா போகும் பொழுதுதான் தெரியும் அங்க கர்த்தர் இல்லை, திரும்பி வர வேண்டிய சூழ்நிலை. ஆனா இங்க கர்த்தர் இல்லை, நீங்க அதை செய்யாதீங்கன்னு சொன்னா நம்ம கேட்க மாட்டோம். கெட்ட குமாரன்ட்ட ஐயா அப்படி வெளியே போவாதையா, அப்பா விட்டு போவாதையான்னு சொன்னா கேட்க மாட்டான். அவனுக்கு அங்க என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். உலகத்துல போய் பார்த்தான், இச்சனா என்னன்னு பார்த்தான், உலகனா என்னன்னு பார்த்தான், குடினா என்னன்னு பார்த்தான், போதனை என்னன்னு பார்த்தான். தேவஜனமே, கெட்ட குமாரன் படித்து கொண்ட எல்லா விஷயத்தையும் அவன் திருமணமாக்கி அவனுக்கு ஒரு குடும்பம், அவனுக்கு ஒரு பிள்ளை இருந்துன்னா அதை ஃபாலோ பண்ண கெட்ட குமாரன் அனுமதிப்பானா? முடியாது. ஏன்னா அவன் செய்தது எதுவுமே கரெக்ட் கிடையாது. அவன் குடும்பம் அதை ஃபாலோ பண்ண முடியாது. அவனுக்கு எது தெரியும். ஒரு நாள் வந்தது, அவன் மன்னிப்பு கேட்டு திரும்பி வந்தான். இதே போல தேவஜனமே, நம்ம சில நேரம் பிடிவாதமா இருக்கும் பொழுது ஆண்டவர் சில பாதையில நடத்துவார். அப்போதான் நம்ம புரிந்து கொள்வோம், நம்ம ஆசையில நடந்துட்டோம்னு சொல்லிட்டு நம்ம திரும்பி வருவோம். இதே போலதான் இந்த சாஸ்திரிகளும் நட்சத்திரத்தை பார்த்து வந்து கொண்டு இருக்கிறாங்க. இயேசு எங்க பிறந்திருக்கிறாருன்னு பார்த்து நட்சத்திரம் கரெக்டா நடத்தி வரும் பொழுது நட்சத்திரம் எங்க கொண்டு போனதுன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா நட்சத்திரம் கொண்டு போன பாதை ஒரு காட்டுப்பாதையா இருந்திருக்கணும், அது நாட்டு பாதையா இருந்திருக்காது. ஏன்னா ஆமா, அங்க அரண்மனையை நோக்கி போன பாதையில ராஜ பாதையா இருந்திருக்கும். ஏன்னா இயேசு அரண்மனையில பிறக்கல, இயேசு ஆடு மாடுகள் இருக்கிற முன்னணையில் பிறந்தார். கண்டிப்பாக ஆடு மாடனுடைய கொட்டைகள், மாட்டுக்கோட்டை, இந்த முன்னணை இருக்கிற இடம் கண்டிப்பாக ஒரு புறக்கணிக்கப்பட்ட இல்லை ஒரு ஓரமான ஏரியாவா இருந்திருக்கும். நட்சத்திரம் அப்படி கொண்டு போனோன்னு அவங்க கன்ஃபியூஸ் ஆயிருப்பாங்க. அவங்க எதிர்பார்த்துருப்பாங்க ராஜா எங்க பிறப்பாரு, அரண்மனையில் பிறப்பாரு. இவங்க கண்ணு கெட்டிய தூரம் பார்த்துருப்பாங்க, அரண்மனை தெரிஞ்சிருக்காது. உடனே டைவர்ட் ஆனாங்க. சில நேரம் தெய்வ ஜனமே, உங்க ஆசீர்வாதம் அரண்மனையில் இருக்காது. சில நேரம் ஆட்டு முன்னணியில் இருக்கும், சில நேரம் மாட்டு முன்னணியில் இருக்கும். அங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ராஜாதி ராஜா, ஓ கத்தாதி கத்தர் மாட்டு முன்னணியில் இருந்தார். உலகத்தான போல பார்த்தா அரண்மனைக்குள்ளதான் நம்ம போவோம். தேவ ஜனமே, நாட்டை ஆளும் தாவீது எங்க இருந்தாரு? ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரு. நாட்டை ஆளும் இளவரசியாக எஸ்தர் எங்க இருந்தாங்க? அனாதைய போல ஒரு வீட்டுக்குள்ள இருந்தாங்க. தேவ ஜனமே, இன்னைக்கு அற்பமா எண்ணப்படுகிறத உயரத்துல கொண்டு வந்து அழகு பார்க்கறதுல நம்ம ஆண்டவரை போல யாருமே இல்லை. சொந்த சாஸ்திரிகள் வழி விலகி போகும் பொழுது அங்கே ஒரு விபரீதம் நடக்குது, ஆபத்து உண்டாகுது. ஏரோது இந்த செய்தியை அறிந்து கொண்டு சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்படுகிறான். சாஸ்திரிகள் திரும்பியும் அந்த நட்சத்திரம் காட்டுகிற பாதையில போறாங்க. போய் இயேசுவை பார்த்தார்கள். அது வரைக்கும் அந்த நட்சத்திரங்க காத்திருந்தது. தேவ ஜனத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க பின்வாங்கி போனது உண்மைதான், ஆனா உங்களுக்காக காத்திருக்கிற ஒருவர் உண்டு. நீங்க சோர்ந்து போனது உண்மைதான், ஆனா உங்களுக்காக காத்திருக்கிறவர் ஒருவர் உண்டு. சாஸ்திரிகள் அங்க போய் பார்த்துட்டு இயேசு இல்லை என்று தெரிந்து கொண்டு அரண்மனையில் இருந்து வெளியே வந்தார்கள். வெளியே வந்த பொழுதுதான் அவர்கள் புரிந்து கொண்டார்கள், நட்சத்திரம் நின்று கொண்டே இருக்குது, அழைத்த அழைப்பு நின்று கொண்டே இருக்குது. திரும்பியும் சேர்ந்து கொண்டார்கள். அதற்கு பிறகு அந்த நட்சத்திரம் மூவ் ஆனது, நடத்தி சென்றது. எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க போக வேண்டிய பாதையை காட்ட உங்களுக்காக ஒருவர் காத்து கொண்டு இருக்கிறாரு. நீங்க தான் குழம்பிட்டீங்க, இந்த பாதையில போன நான் உயர்வேனான்னு நீங்க யோசிப்பீங்க. ஏன் உயர மாட்டீங்க? பாதையை காட்டுறது கர்த்தர் அல்லவா? கர்த்தர் நிச்சயமா நடத்துவார். கர்த்தர் கொண்டு போற இடையெல்லாம் முட்டு சந்து போல மூடப்பட்டு இருக்கும். ஏன்னா கர்த்தர் கொண்டு போற பாதையில கர்த்தரே நடத்தணும்னு நினைக்கிறதுனால உங்க புத்தியை செயலிழக்க பண்ணுவாரு.
உங்கள் பலனை செயலிழக்க பண்ணுவார். உங்களால் முடியாதுன்னு சொல்ல வைப்பார். ஏன்னா யுத்தம் பிசாசுக்கும் தேவனுக்கும். ஸோ நீங்கள் யுத்தத்தை செய்தால் மாம்சத்தால் பிசாசை ஜெயிக்க முடியாது. அதனால கர்த்தர் உங்களுக்கு தெரியாததை அவர் உங்களுக்கு முன்னாடி வைப்பார். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தரை நம்புறது தான். அப்போ வழிகள் திறக்கும். பாருங்க தேவச்சனமே, இந்த சாஸ்திரிகள் அந்த முட்டு சந்தான பாதையில் போனாங்க. அதாவது அன்னைக்கெல்லாம் பெரிய பெரிய கட்டடம்லாம் இருக்காது. ஏத்தாக்கில் பார்த்தா கண்டிப்பாக தூரத்திலேயே அரண்மனையில் உள்ள விளக்குகள் எரியறத பார்த்து அரண்மனை வருதுன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. இவங்க கண்ணு கட்டிய தூரம் அரண்மனை இல்லைன்னு சொல்லி தான் இந்த நட்சத்திரத்தை விட்டு பிரிந்து போனாங்க. தேவ ஜனமே, நீங்கள் உலகத்தார போல பார்க்காதீங்க. பார்த்தீங்கன்னா தேவனுடைய அழைப்பிலிருந்து தள்ளாடுவீங்க. கர்த்தரை பாருங்க. ஒன்றுமே எதிர்காலத்துக்கு ஒரு வெளிச்சமே தெரியாட்டியும் கர்த்தரை நம்புங்கள். கர்த்தர் வழி நடத்துவார். அந்த நட்சத்திரம் கொண்டு போன பாதையில் பார்த்தா இயேசு அங்கே பிறந்திருந்தார். இயேசுவை பார்த்து விட்டு ஆண்டவர் அவரை வேற வெளியில் நடத்தினார். இதை உணர்ந்து கொண்ட ஏரோது சாஸ்திரிகள் என்னை வஞ்சித்து விட்டார்கள் என்று சொல்லி எல்லா சின்ன பிள்ளைகளையும் கொன்னான். இதிலிருந்து என்ன புரியுதுன்னா, நம்ம கர்த்தருடைய சித்தத்திலிருந்து வழி விலகி போகும் பொழுது நம்ம எங்கேயாவது தலையிடுவோம். பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஆபத்து இருக்கு. இவங்க சாஸ்திரிகள் அந்த சைடு போகலன்னா இயேசு பிறக்கிறாருன்னு ஒரு தகவலே ஏரோதுக்கு தெரிஞ்சிருக்காது. சின்ன பிள்ளைகளுடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்காது. ஸோ நம்ம ஒரு தவறான வழியில் போகும்பொழுது நிறைய ஆபத்து இருக்குது. வேதத்தில் பாருங்க, எரிகோ நோக்கி ஒருத்தன் செல்லுகிறான். அது சபிக்கப்பட்ட நகரம். அங்கே திருடர்கள் இருக்கிறாங்க. அங்கே போகும்பொழுது அவன் திருடன் கையில் அகப்பட்டான். இவன் எங்கிருந்து போகிறான்? இவன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகிறான். அப்படி என்றால் எருசலேம் என்றால் தேவனுடைய நகரம். தேவனை விட்டு அவன் எங்கே போகிறான்? சபிக்கப்பட்ட நகரத்துக்கு போகிறான். இது ஒரு ஆவிக்குரிய அர்த்தமாக சொல்லுகிறேன். அப்போ தேவனை விட்டு பிரிந்து போகும்பொழுது அங்கே ஆபத்து இருக்குது. விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாம் கூட ஒரு சின்ன ஒரு மனைவினுடைய ஆலோசனை கேட்டு இன்னொரு திருமணம் பண்ணி இன்னொரு பிள்ளையை உண்டாக்கினார். அதுதான் இன்னைக்கு தேசத்துக்கு ஒரு பெரிய ஆபத்தாக இருக்கிறது. ஸோ தேவ ஜனம் தேவ ஆலோசனையை விட்டு உலகம் யோசிக்கிறது போல உலக பார்வையில் பார்த்து தரிசித்து நடந்தால் ஆபத்து இதுதான். விசுவாசித்து நடக்க வேண்டிய நம்ம இப்படி உலகத்தானை போல யோசித்தால் பயம் உண்டாகும். எப்படி வாழ்க்கை நடத்த முடியும்? என் வாழ்க்கை உயருமா என்ற சந்தேகம் வரும். நீங்க உலகத்தான போல பார்க்கக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் போக போற அந்த கானான் நாட்டை வேவு பார்த்துட்டு வர்றதுக்கு ஒரு 12 பேரை அனுப்புகிறாங்க. அந்த 12 பேர்ல 2 பேர் மட்டும்தான் கர்த்தரை முன்வைத்து பார்த்தார்களே தவிர 10 பேரும் தங்களால் ஜெயிக்க முடியுமான்னு பார்த்தார்கள். தேவ ஜனங்கள் அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வரக்கூடிய போராட்டத்தை அவர்களால் ஜெயிக்க முடியாத லெவலில் தான் இருக்கும். ஏன்னா உங்களால் ஜெயிக்க முடியும்னா உங்களுக்கு கர்த்தரை தேவையில்லையே. ஆனால் கர்த்தரை கொண்டு வந்தீங்கன்னா கோலியாத்து கீழே விழுந்துருவான். கர்த்தர் இல்லைன்னா கோலியாத்து உங்களை விழ வச்சிருவான். தாவீது கூட கர்த்தர் இல்லாமல் இருந்திருந்தா கோலியாத்து பீஸ் ஆக்கியிருப்பான். தாவீது நிர்மூலமாக இருப்பான். ஆனால் தாவீது கர்த்தரை கொண்டு வந்ததுனால கோலியாத்து விழுந்துட்டான். அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 12 பேர் இருக்கிற அந்த இடத்துல 10 பேர் சொல்றாங்க, கானான் தேசத்துல உள்ளவங்க பெரிய பெரிய ராட்சசர்கள் போல இருக்கிறாங்க. அங்க உள்ள திராட்சைப்பழம் இவ்வளோ பெருசா இருக்குது, அங்க உள்ள தர்பூசணி இவ்வளோ உயரமா இருக்குது, அங்க உள்ள எல்லாருக்கும் முன்னாடி நாங்க வெட்டுக்கிளி போல இருக்கிறோம், இவ்வளோ குட்டியா இருக்கிறோம், அவங்க மிதிச்சே கொன்றுவாங்க நம்மளை அப்படின்னு பயங்காட்டினாங்க. காரணம், இவங்க அந்த மனித சக்தியை தங்களால் எதிர்க்க தீர்மானித்தாங்க. உலகத்தார் பார்த்தது போல பார்த்தாங்க. ஆனால் கர்த்தருடைய விருப்பம் அது இல்லை. நான் அந்த சத்துருவை ஜெயிக்க போற, நான் உன் கூட இருந்து உன்னை நடத்துவேன். உனக்கு அந்த சத்துரு பெருசா இருக்கிறதுக்கு காட்டுறதுக்கு காரணமே நீ என்னை தேட வேண்டும். நான் உனக்கு அதிசயம் செய்வேன். வசனம் சொல்லுகிறது, நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். தேவஜனமே, நம்மளால சமாளிக்க முடியாத ப்ராப்ளம் ஏன் வருதுன்னா, நம்மளால சமாளிக்க முடியாததை நம்மளை அழைத்தவர் சமாளித்து நம்மளை நடத்தி நம்மளை நிலைநிறுத்துகிறதுக்கு தான் நம்மளால சமாளிக்க முடியாத யுத்தங்கள் நம்ம பாதையில் வருகிறது. இப்ப நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் கம் பேக் டு காட். கர்த்தரிடத்தில் வாருங்கள், கர்த்தரிடத்தில் சரணடையுங்கள், கதவை பூட்டுங்க, முட்டு போடுங்க,
ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று சொல்லுங்க. உங்களை தவிர வேற வழி இல்லை என்று சொல்லுங்க. போராட்டம் வரும், முட்டியது போல இருக்கும். உங்களை நிந்திப்பாங்க, பிள்ளைகள் ஏசலாம், கணவர் ஏசலாம். விட்டு விடாதீர்கள். ஒரு நேரம் வரும், நீங்க முட்டு போட்டதனுடைய விளக்கரையும் வெளியே தெரியும். உங்க கண்ணீரினுடைய விளக்கரையும் தெரியும். தேவ ஜனமே, பயந்து பிரஷரை கூட்ட உங்களை ஆண்டு அழைக்கல. கர்த்தர் சமூகத்தில் விட்டு கொடுங்க. நீங்க தொட்டா, நீங்க அடித்தால் ஒரு அடிதான். கர்த்தர் அடித்தார்னா அந்த தேசமே அசையும். விட்டு கொடுங்க. நியாய தீர்ப்பு கர்த்தருடையது. அதனால தேவ ஜனமே, நம்ம போற பாதையிலிருந்து விலகி போயிடக்கூடாது. லோத்துவை பாருங்கள். ஆபிரகாம் அழைக்கப்பட்ட மனிதனை விட்டு பிரிந்து போறார். அழைக்கப்பட்ட மனிதன் கூட இருக்க விருப்பம் இல்லை. சொந்த எண்ணத்தில் ஒரு ஊருக்கு போறார். அவர் நினைத்தார், என் மனைவி என் பிள்ளைகள் நான் நல்லா இருக்கட்டும் சொல்லி செட்டில் ஆகிறதுக்கு ஒரு அருமையான பச்சையான இடத்த பார்த்து போயிட்டார். ஆனால் அந்த இடத்துக்குள்ள ஒரு ஆபத்து இருந்துச்சு, ஒரு சாபம் இருந்துச்சு. அது அவருக்கு தெரியாமல் போனது. அந்த தேசத்தை கர்த்தர் அழிக்கும் பொழுது எந்த தேவ மனிதனை விட்டு பிரிந்தாரோ அந்த தேவ மனிதன் தான் திறப்பில் நின்று அவருக்காக ஜெபித்தார். நம்ம நிறைய நேரம் நினைப்போம், நம்ம சேஃப் ஜோனில் போயிடுவோம் சொல்லிட்டு சில தேவ பிள்ளைகளை விட்டு நம்ம பிரிவோம். இவங்க கூட இருந்தால் நமக்கு ஆபத்துன்னு பிரிவோம். சில ஊழியர்களை நம்ம அவாய்ட் பண்ணுவோம். ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்கன்னு அவாய்ட் பண்ணுவோம். ஆனால் அவங்க தேவனுடைய நடத்துதல்னால உங்கள்கிட்ட பேசியிருப்பாங்க. நம்ம ஆவியில் பகுத்தறியாமல் இருந்திருந்தால் சில நேரம் நல்ல ஊழியர்களை நம்ம இழந்திருப்போம். லோத்து இப்படி தான் என்ன செய்தார்? பிரிந்து போனார். தன் வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக பிரிந்து போனார். ஆனால் தேவனுடைய வழி நடத்துதலை விட்டார். பாருங்க, அந்த இடம் அழியும் பொழுது ஆபிரகாம் தான் வந்து காப்பாற்ற வராரு, ஜெபிக்கிறாரு. ஆபிரகாம் ஜெபித்ததுனால ஆண்டவர் என்ன செய்தார்? தூதனை அனுப்பி லோத்துவை வெளியே கொண்டு வரார். வெளியே கொண்டு வரும் பொழுது கூட மனைவி அந்த தேசம் அழிகிறதை பார்த்து உப்பு தூணாய் மாறினாள். அந்த நேரமும் அவர் கூட யாரும் இல்லை. அவர் நினைச்சாரு, என் மனைவி என் கூட இருப்பாங்கன்னு நினைச்சாரு, பிள்ளைகள் இருப்பாங்கன்னு நினைத்தாரு. ஆனா அவரை காப்பாத்தினது ஆண்டவர். எந்த ஆபிரகாம் வேண்டான்னு ஆண்டவருடைய மனிதனையும் விட்டு விட்டு போனானோ அதே ஆண்டவராலையும் அதே ஆபிரகாமாலையும் தான் அந்த மனிதன் காப்பாற்றப்பட்டார். ஸோ தேவ ஜனமே, நம்மளை என்னைக்கும் மறக்காதது தேவனுடைய அழைப்பும் தேவனும். தேவன் நம்மளை மறக்க மாட்டார், தேவனுடைய அழைப்பு நம்மளை மறக்காது. அதனால்தான் ரோமர் 11 ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, 29வது வசனத்தில், தேவனுடைய கிருபை வரங்கள் மாறாதவைகள். தேவனுடைய அழைப்பும் அவருடைய கிருபை வரங்களும் மாறாதவைகளாம். ஸோ இது என்ன சொல்லுகிறது? எதுனாலும் மாறி போனா. லோத்தினுடைய மனைவி உப்பு தூணாய் மாறி போனால், கடைசி வரைக்கும் கூட இருப்பாங்க நினைத்த அந்த மனைவி பாதி வழியிலே உலகத்தை பார்த்து, உலக இன்பங்களை பார்த்து தன் வீடு அழியுதே என்று சொல்லி திரும்பி பார்த்து பின்வாங்கி பின்மாற்றத்திலே அழிந்து போனாங்கள். ஆனால் என்றும் அழியாத கிருபை அவர் கூட இருந்தது. ரோமர் 11வது அதிகாரத்தில் 29வது வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய கிருபை வரங்களும் அவருடைய அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. அவைகளை ஆமென் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். தேவ ஜனமே, உங்களை விட்டு கொடுங்க. ஆவியானவர் அநேகரை தொட்டு கொண்டு இருக்கிறத நான் உணர்கிறேன். அநேகருடைய உடம்புல தேவ ஆவியானவர் கிரியை செய்கிறார். சில வியாதியின் கட்டுகள் எல்லாம் அழிக்கப்படுகிறத பார்க்கிறேன். தேவ ஜனமே, உங்களை கட்டி வைத்த சில சங்கிலிகள் ரிலீஸ் ஆகுது. ஒரு தாயார் ஆண்டவர் காட்டுகிறார், ரொம்ப பலவீனத்தோடு படுத்திருக்கிறாங்க, பில்லி சுனிய கட்டு. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே அந்த தாயார் மேலே ஆண்டவருடைய அக்கினி இறங்கி விடுதலையாக்க சுத்தமாக இருக்குது. இந்த தாயாருடைய குடும்பத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகள் செபிக்கணும். உங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, வாலிப பிள்ளை, நீங்கள் தான் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. உங்கள் தாயாருக்கு மிகுந்த போராட்டம். அவங்க படுக்கையில் இருக்கிறாங்க. அவங்க ஆவிக்குரிய படுக்கையில் இருக்கிறாங்களா, இல்லை சரீர ரீதியான பலவீனத்தில் இருக்காங்களான்னு எனக்கு தெரியலை. ஒருவேளை அவங்க ஆண்டவரை தேடாமல் இருக்கிறாங்கன்னா, இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் அவர்களுக்காக ஜெபிங்க. ஏன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே ரட்சிப்பு செயல்பட விடாதபடி, அபிஷேகம் செயல்பட விடாதபடி, ஆவியானவர் உங்கள் வீட்டுக்குள்ளே வர விடாதபடி சில வில்லி சூன்ய போராட்டங்கள், விக்கிரக வல்லமைகள் எதிர்த்து கொண்டு இருக்கிறத நான் பார்க்குறேன். நீங்கள் ஒரு எஸ்தராக, ஒரு தெபொராளாக கர்த்தருக்காக நிற்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை சந்திப்பா. தெய்வ ஜனமே, அநேகருக்கு ஆண்டு புதிய வாழ்க்கையை தாராரு. அநேகருக்கு ஒரு ஷிஃப்டிங் நடக்கிறத பார்க்குறேன். ஆவியில் நான் தரிசித்து கொண்டு இருக்கிறேன். அநேகர் இருக்கிற இடம் அசுத்தமாகிவிட்டது.
அநேகர் இருக்கிற வேலை எனக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லி கொண்டு இருக்கிறீங்க. அநேகர் சொல்றீங்க இந்த இடத்துல என்னால் சர்வை பண்ண முடியாது, இந்த இடம் இனி நாசாய் விட்டது, ஒரு விஷயம் கூட நான் இந்த காரியங்களை இந்த இடத்துல நிற்கணும்னா இந்த காரியத்தை செய்யணும்னா என்னால் முடியாதுன்னு சொல்லி கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை சுத்திகரிக்கிற ஆண்டவர் வந்திருக்கிறார். அந்த இடத்துல அதிசயத்தை செய்ய போறார், நிறைய மாற்றங்கள் செய்ய போறார். அநேகர் ஆண்டவர் ரிப்பேர் பண்ணுகிறார். அநேக காரியம் உங்கள் வாழ்க்கையில் சிதைந்து போயிருக்குது. சில நேரம் இந்த வாட்சுக்குள்ளே உள்ள ஸ்ப்ரிங்கெல்லாம் பிஞ்சு வெளியே வந்துடும், அதுக்கப்புறம் அந்த கடிகாரம் ஓடாது. இதே போல் அநேகருடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனையினால் உடைந்த அனுபவத்தை நீங்கள் இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் கரத்தில் பொறுமையாக இருங்க, வருகிற நாட்களில் உங்களை கெட்ட போகிறார், உங்களை எழுப்ப போகிறார். அநேகருக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். ஒரு அருமையான சகோதரி ஒரு பிள்ளையை கையில் வைத்திருக்கிறீங்க. அந்த பிள்ளைக்கு அடிக்கடி போராட்டம் போல ஆண்டவர் அந்த பிள்ளையை சுகப்படுத்துகிறார். ஒரே மெடிசன் கொடுத்து கொண்டு இருக்கிறீங்க. பிள்ளை பிறந்து கொஞ்ச நாள் தான் இருக்கும், கொஞ்சம் மாதங்கள் இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பிள்ளையை நான் சுகப்படுத்துகிறேன், பயப்படாதீர்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். குடும்பத்தை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு உண்டாகிறதை பார்க்கிறேன். அடுத்த லெவல் மாற்றம் உங்கள் குடும்பங்களுக்கு வருது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உங்களை ஆண்டவர் சுத்திகரித்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன், உங்களை புதுப்பிக்கிறத பார்க்கிறேன். நீங்கள் விட்டு கொடுப்பீர்களா? ஆண்டவர் உங்களை சுத்திகரித்து உருவாக்க விரும்புகிறார், சாதனையாளராக மாற்றுவார். எல்லாரும் இணைந்து செபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான தேவ ஜனங்கள் ஒவ்வொருவருக்காக செபிக்கிறேன். பிரேயர் டைம் குடும்பத்தார் எங்கே இருந்தாலும் அக்கினி ஜாலையாக மாற்றுங்க. ஆவி ஆத்துமா சரீரத்தில் ஒரு பெரிய விடுதலையை கட்டளையிடுங்க. எளிமை தேசத்தை கலக்க உதவி செய்யுங்க. தேவனுடைய அக்கினி அவர்களை நிரப்பட்டும். தேவன் கூட இருக்கிறதுக்காக நன்றி. தேவன் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். சமாதானம் உண்டாகிறதை நான் பார்க்கிறேன். குடும்பம் மாறுகிறது. தேவ ஜனங்கள் ஆயத்தப்படுங்க. தேவனுடைய மகிமையை சந்திக்க ஆயத்தப்படுங்க. தேவனுடைய வார்த்தையை கேட்ட தேவ ஜனமே, உள்ளத்தை ஆயத்தப்படுத்துங்க. தேவன் உங்களுக்காக கிரியை செய்ய போகிறார். எல்லா துதிகான மகிமை உமக்காண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. தேவ ஜனங்களே, வருகிற நாட்களில் ஆண்டுடைய சித்தமானால் ஒரு 21 நாள் உபாச ஜெபங்களை நியமிக்க நாம் சித்தமாக இருக்கிறோம். ஆண்டுடைய சித்தமாக இருக்குது. ஆண்டவர் எப்படி நடத்துகிறாரோ அதை நாம் செய்ய போகிறோம். விரைவில் நாம் அறிவிப்போம். தேவ சித்தத்தின்படி நவம்பர் மாதத்தில் ஒரு அருமையான ஒரு உபாச ஜெபம் நாம் வைக்க ஆண்டவருடைய சித்தத்தின்படி நாம் செய்யலான் இருக்கிறோம். தேதிகளையும் நாட்களையும் அறிவிக்கலாம். இந்த வருஷத்தின் கடைசியில் நம்ம காத்திருந்து ஜெபிக்க போகிறோம். புதிய வருடம் இன்னும் இன்பமாக தேவனுடைய கிரியையினால் நிரப்பப்பட நாம் ஜெபிக்க போகிறோம். விசேஷமாக ஸ்பிரிச்சுவல் WF சேனலில் வருகிற அநேக ஆவிக்குரிய ரகசியங்களோடு இணைந்து தேவ ஜனங்கள் அதை கேட்டு பயன்படுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளை தினத்திலையும் இதே 9 மணி அளவில் ஸ்பிரிச்சுவல் WF சேனலில் உங்களுக்காக நல்ல ஆவிக்குரிய ரகசியங்களை வெளிப்படுத்த கர்த்தர் சித்தமாக இருக்கிறாரு. இணைந்து கொள்ளுங்க. எல்லா திங்கள், புதன், வெள்ளி 9 மணி அளவில் ப்ரேயர் டைம் சேனலில் நடக்கும் இந்த அருமையான ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் வேற நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ.